வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மோம் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம இறால் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயும் போல் தயிர், மஞ்சள், உப்பு எல்லாம் போட்டு, லெமன் எல்லாம் பொழிஞ்சு போட்டு நல்லா கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சோம்புத்தூள், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பூண்டும் மிளகும் இடித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்ம இப்போ கருவேப்பிலை கொஞ்சம், கடாய் வச்சுட்டோம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இல்லை சோம்பும் போட்டோம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம்ல. பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அதில் போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். இதில் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தான் கல்லுப்பு போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இறா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை புழிஞ்சு அதில் போட்டுக்கலாம். இறாவும் போட்டுருவோம். இறா போட்டாச்சு. இதை ஒரு வதக்கு அடிச்சுட்டு ஒரு வதக்கு அடிச்சு விட்டுருவோம். இதிலே பார்த்தீங்கன்னா சில்லி பவுடரும் மஞ்சள்தூளும் கலந்து 2 ஸ்பூன், குட்டி ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், கொஞ்சம் காரம் அந்த மிளகாத்தூள், அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டுங்க. இதில் ஒரு சும்மா தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சு பரட்டி இறக்குனா நம்முடைய இறால் ஃப்ரை சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடும். ரசத்துக்கு சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த ரசமும் இறாவும் தான், ரசம் தான் வச்சுருக்கோம் நைட்டுக்கு. இறாவும் நல்லா வெந்தோடனே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லை. ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றி வெந்தவொடனே இறக்க வேண்டியது தான். இந்த இறா ஃப்ரை சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப காரம்ன்றதால 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். இது ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் தான். கொஞ்சம் காரமாக இருக்கிறதால நான் 1 ஸ்பூன் தனியாத்தூளும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சுண்டி வெந்து வந்தோடனே சுருளை வந்தோடனே இறக்கிட வேண்டியது தான். செமி கிரேவியாக வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம ட்ரையான ஒன்று இறக்கினாலும் இறக்கலாம். சூப்பராக எம்மியாக நம்ம செமி கிரேவியாக இறால் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மாட்டேங்கிறீங்க. வியூவர்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.